ஹாய் ஹலோ வெல்கம் டு த சேனல். இன்னைக்கான வீடியோ என்னென்ன பார்க்க போறோம்னா, மேடையில இருந்தாலும் சரி, மேடைக்கு முன்னாடி இருந்தாலும் சரி, இந்த நான், நீ, நாங்க, நீங்க அப்படின்றதெல்லாம் கிடையாது. நாம யாரு மேல யாரு கீழே அப்படின்ற பாகுபாடெல்லாம் எப்போ நம்ம பார்க்க போறதே இல்ல. நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருமே ஒண்ணுதான், நம்ம எல்லாருமே சமம் தான். அதனால என் நெஞ்சில் குடி இருக்கும். ஏன் பாலிடிக்ஸ் மட்டும் மாறக்கூடாதா? ஒரு பெயிண்ட் டப்பாவை தூக்கிட்டு கிளம்பிடுவாங்க பாருங்க. சொல்லல முக்கியம், செயல் 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 தான் முக்கியம். கொஞ்சம் கூட பிசுக நாம செஞ்சு முடிப்போம், அது வரைக்கும் நெருப்பா தான் இருப்போம். என்ன நண்பா? அதான் இறங்கியாச்சு. ரீசெண்ட் டேஸாக நிறைய மீம்ஸ் பார்க்குறோம். விஜய்க்கு அப்படி என்ன தான் தெரியும் அரசியலுக்கு வராரு? கொஸ்டின்ஸ் கேட்குறவங்களுக்கு முதல்ல அரசியல்னா என்னன்னு தெரியுமா? அரசியல் பேசிக் நாலேஜ் இருக்கான்னு கேட்டால் மோஸ்ட்லி தெரியாது. அரசியல்னா என்ன? அது எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சு சிஎம் ஆகிறது, எம்எல்ஏ ஆகிறது, எம்பி ஆகிறது அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர தெளிவான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் யாருக்குமே இருக்காது. அரசியல்னா நிஜமாவே என்ன? அரசியல் எங்கேருந்து தொடங்குது? பேசிக்காக அரசியல்னா என்னன்னு பார்ப்போமா? ஒரு வீடு, அப்பா அம்மா 2 பசங்க, ஆண் 1 பெண் 1. அப்பா வீட்டை நிர்வாகம் செய்கிறாரு மோஸ்ட்லி. இப்போ சமீபமாக அம்மாக்கள் கூட செய்கிறாங்க. அரசியல்னா பேசிக்காக ஒரு வீட்டை மேனேஜ் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டேட்டை மேனேஜ் பண்ணுறது தான். அப்பா ஏர்ன் பண்ணுவார், இந்த மாதம் செலவு என்னென்னு பார்ப்பாரு. பேசிக்காக ஃபுட், எலக்ட்ரிசிட்டி, கேஸ், ஸ்கூல் ஃபீஸ், காலேஜ் ஃபீஸ்னு போகும். இது இல்லாமல் பசங்களுக்கு திடீர் செலவுகள் வரும், மருத்துவ செலவுகள் வரும். இது எல்லாத்தையும் ஒரு அப்பாவோ அம்மாவோ வர ப்ராப்ளம்ஸ் எல்லாம் மேனேஜ் பண்ணுவாங்க. இதான் ஒரு குடும்பத்தில் நடக்கிற விஷயம். திடீர்னு அண்ணன் தங்கச்சிக்குள்ள சண்டை வரும். சில நேரம் அப்பா திட்டுவார், சில நேரம் அடிப்பார், சில நேரம் பேசி புரிய வைப்பார். அது சண்டையோட லெவலை பொறுத்து. இப்போ அப்படியே நம்ம ஸ்டேட் பக்கம் வரலாமா? நான் ஒரு வீடுன்னு சொன்னேன்ல, அது ஸ்டேட்னு எடுத்துக்கோங்க. அப்பாவை தலைவரா, அம்மாவை துணை தலைவரா, இல்லை உங்கள் இஷ்டப்படி அம்மாவை தலைவராகவும் போட்டுக்கோங்க, அப்பாவை துணை தலைவராகவும் வச்சுக்கோங்க. பசங்களை மக்களாக நினச்சிக்கோங்க. இப்போ செலவுகள், ஒரு வீட்டுக்கு எத்தனை செலவுகள் இருக்கோ அதே மாதிரி ஸ்டேட்டுக்கும் செலவுகள் இருக்கும். ஏர்னிங்ஸ், வீட்டில் அப்பா மட்டும், சில வீட்டில் அம்மாவும் அப்பா 2 பேரும் சேர்ந்து சம்பாதிப்பாங்க. ஒரு ஸ்டேட்டுக்கு இன்கம், நம்ம டேக்ஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட் அலாட் பண்ணுற அமௌண்ட். அண்ணன் தங்கச்சிக்குள்ளே வர சண்டைகள், ஸ்டேட்டில் திடீர்னு கலவரம் வரும்ல, அதான். இதெல்லாம் மேனேஜ் பண்ணுறது தான் ஒரு அரசியல்வாதியான நாம் தேர்ந்தெடுக்கிற தலைவரோட வேலை. சீஃப் மினிஸ்டர், அதுக்கப்புறம் டெபுட்டி சிஎம், வாட்டர் ரிசோர்ஸ், ஹையர் எஜுகேஷன், அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர் வெல்ஃபேர் மினிஸ்டர், லா மினிஸ்டர், டூரிஸ்ட் மினிஸ்டர், டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர், ஸ்கூல் எஜுகேஷன், ஹையர் எஜுகேஷன், மில்க் அண்ட் டைரி டெவலப்மெண்ட், இண்டஸ்ட்ரீஸ், சோஷியல் வெல்ஃபேர் அண்ட் உமன் எம்பவர்மெண்ட் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போ தமிழ்நாட்டில் 35 மினிஸ்டர்ஸ் இருக்காங்க. சட்டப்படி ஒரு ஸ்டேட்டில் மினிமமாக 12 மினிஸ்டர்ஸ் இருக்கணும். அதிகபட்சமாக எத்தனை மினிஸ்டர்ஸ் இருக்கணும் அப்படின்னா சட்டமன்ற தொகுதிகளை பொறுத்து தான் அது நிர்ணயிக்கப்படுது. இதுதான் பேசிக்காக, ரொம்ப பேசிக்கான ஒரு அரசியல். நான் அரசியலுக்கு வரேன்னு சொல்லி இழுக்காம திடீர்னு அன்எக்ஸ்பெக்டடாக கட்சி ஸ்டார்ட் பண்ணி அரசியலுக்கு வராமல் தெளிவாக முடிவு பண்ணி 2026 டார்கெட்னு சொல்லி ஒரு மாநாடு சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திருக்காருன்னா அவருக்கு அரசியல் தெரியாமையா இருக்கும். அண்ட் மெதுவாக உட்காந்து யோசிச்சு பாருங்க, நம்மளே நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் மற்றவங்களை குறை சொல்றதுக்கு முன்னாடி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.